பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்தருளுகிற வாக்குத்தத்தம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 21:31 இவ்விதமாக சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையில் ஜெயத்துக்காக நாம் யாவரும் காத்திருக்கோம். எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் ஒரு ஜெயமா இருக்கணும், வாழ்க்கை ஒரு ஜெயமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் மனுஷன் நிம்மதியா இருக்கிறதே ஒரு ஜெயம்ங்க. நம்ம வெற்றி சிறந்து விட்டால் அந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியாக மாறும். அப்படினாலே நாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய பிசினஸ்கள் ஒவ்வொன்றிலும் நாம் ஜெயத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆயத்தம் இருக்கிற பொழுது ஜெயம் சரியாக வந்து சேருமாம். ஆயத்தத்தை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறாராம். இந்த நாளிலும் கூட இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்திற்காக நீங்கள் ஜெயம் பெற காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு என்ன ஆயத்தம் என்று கொஞ்சம் யோசியுங்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இந்த மாதத்திலே நீங்க எவ்வளவு சீக்கிரம் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கான காரியம் கர்த்தரால் வரும். பலர் கடந்த மாதங்களில் சில ஆயத்தத்தில் இருக்கிறீங்க. ஒரு சிலர் கடந்த வாரங்கள்ல மாதங்கள்ல நடைபெறுகிற தொடர்ந்து ஜெபத்துக்கு உங்களுடைய வாழ்க்கைக்காக பிரயாசப்படுறீங்க. நிச்சயமாய் நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கான, உங்கள் ஆயத்தத்துக்கான பலனை ஜெயமாய் இந்த மாதம் கர்த்தர் தந்தருள்வாராக. சில காரியங்கள் ஒரே இழுபறியாவே இருக்கு. இந்த பிரச்சனைகளிலிருந்து முடிவுக்கு வர முடியல, சில மனப்பிரச்சனைகளிலிருந்து முடிவுக்கு வர முடியல, சில இழப்புகள் நம்முடைய மனசை ரொம்ப போட்டு சோர்வடை கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்காக, தேவ திட்டத்துக்காக, தெய்வத்தினுடைய காரியங்களுக்காக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவனுக்காய் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். தேவன் உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதோடு அல்ல, நாம் ஒரு திட்டத்திற்காக பிறந்திருக்கிறோம். ஒரு திட்டத்துக்காக இந்நாள் வரை கர்த்தர் நம்முடைய ஜீவனோடு வைத்திருக்கிறார். அப்படினாலே உங்களுக்கு 1000 தேவைகள், 1000 காரியங்களை குறித்து நீங்கள் திட்டமிட்டிருந்தாலும் தேவ திட்டத்தில் என்று உங்களுக்கு ஒரு ஆயத்தத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எந்த காரியத்திலும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆயத்தப்படுத்துங்க. சில காரியங்களை ஒழுங்கு செய்யுங்க. சில திருமண காரியங்களா, அதுக்காக ஆயத்தப்படுங்க. சில பிள்ளைகள் எல்லாம் என்னமா ஐடியா இருக்கு அப்படின்னு கேட்கிறோம், இல்ல பசங்களை கேட்கிறோம்னா ரொம்ப யோசிக்கிறீங்க. ஒரு வயது கடந்து விட்டது, இன்னும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்களை வீடு காரியங்களாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அடுத்த கட்டமான குழந்தைகளுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். என்ன ஆயத்தம் இருக்கிறது? எல்லாம் ஜெபிக்கிறோம், சரிதான். ஆனால் ஆயத்தம் மிக அவசியம். வெறும் ஜெபம் மாத்திரம் அல்ல, ஆயத்தம் மிக அவசியம். ஆகவே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கான ஜெயத்தை கொண்டு வர போகிறார். எதற்காகவும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் யோசனை செய்யாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவார். நாங்களும் எங்கள் ஊழியத்தின் காரியங்களுக்காக ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். ஜெயம் வரும் என்று விசுவாசித்திருக்கிறோம். நிச்சயமா இன்னும் அந்த ஜெயமான காரியங்கள் வருகின்ற பொழுது இந்த ஊழியத்தை விஸ்தாரமாக்க, அநேகரை விடுதலையாக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காய் பங்காளர்களாய், நண்பர்களாய் இருந்து கொடுத்து உதவுகிற, தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாதந்தோறும் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக ஆகாரம் போடப்படுகிறது. அதற்காகவும் சில சப்போர்ட் செய்ய முன் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் நல்ல நாட்களில் நினைப்பீர்களானால், அல்லது திருமணம் முடிஞ்சவர்கள், நிச்சயிக்கப்பட்டவர்கள் இருப்பீர்களானால், நீங்கள் இந்த மாதம் உணவுக்கான காரியங்கள்ல கர்த்தர் ஏவப்படுகின்றபோது உற்சாகமாய் கொடுத்திருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக இந்த ஊழியத்திற்காக மாதந்தோறும் சப்போர்ட் செய்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகவே நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். பங்காளர்களாக இருந்து உதவுகிறவர்கள், நண்பர்களாக இருந்து உதவுகிறவர்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். உங்களை கர்த்தர் அற்புதத்தை செய்கின்ற பொழுது நீங்கள் அதை எங்கள் தெரிவிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்துவோமா, ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் இந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 8வது மாதத்தின் முதல் நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயமான மாதமாய் மாறட்டும். இந்த மாதத்தில் தான் சுதந்திரங்கள் கொண்டாடப்படுகிறது. ஆனால் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சுதந்திரம் கொண்டாடப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நாட்டுக்கு சுதந்திரம் பெற்ற மாதமா இந்த மாதம் இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுக்கும் உள்ளத்துக்கும் இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலையான சுதந்திரம் இந்த மாதத்துல உண்டாவட்டும் நான் ஜெபிக்கிறேன். எதற்காக நம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்த காரியம் இந்த மாதத்துல வாய்க்க பெறுவதாக அதை கர்த்தரே ஜெயமாய் கொண்டு வருகிறாங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே.
திருமணத்திற்காய் ஆயத்தப்படுவார்களாக. பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறோம், அதற்கான ஆயத்தத்தில் தயாராவார்களாக. வீடு வாசல்களை கட்ட வேண்டும், இந்த பொருட்களை வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருக்கிறவர்கள் அதற்காக ஆயத்தப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. குடும்பங்களிலும் சரி, உறவுகளிலும் சரி, சொத்து பிரச்சனைகளாலும் சரி, அது எதனாலும் மனசை போட்டு இவர்கள் ஆண்டவரே மிக தொந்தரவு செய்து கொண்டிருக்குமாள், அதை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாகி அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்தை நேசித்து இம்மட்டும் இந்த ஊழியம் நடக்கிறதுக்கு நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாங்க. இந்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாங்க. தொடர்ந்து அவர்கள் செய்வதற்கு அவர்களுக்கு பெருக பண்ணுங்கப்பா. ஒரு அற்புத வாசலை திறந்துருங்க, அதிசயமாய் நடத்துங்க. எந்த நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு பலத்தோடு உடைய பிள்ளைகள் காக்கப்படட்டு நாங்கள் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் இன்றைக்கும் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதமாய் செய்யுங்க. உடைய பிள்ளைகள் இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தடைகள் நீங்கட்டும், காரியங்கள் வாய்க்கப்படட்டும். எல்லாவற்றையும் அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனும் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்காய் செய்ய வருபவர்கள் இந்த அறக்கட்டளையினுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள். தொடர்ந்து இது மென்மேலும் வளர்ந்து அநேக ஆயிரங்கள் திருமணம் பெறவும், அநேக குடும்பங்கள் கட்டப்படவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. God bless you.